நம்ம ஃபுட்டு வந்து எந்த கெமிக்கலும் இல்லாத சுத்தமான தரமாக செய்கிறதுனால எங்கள் குழந்தைங்க இந்த குழந்தைங்கலேருந்து பெரியவங்களையும் நாங்கள் இதுதான் சாப்பிடுவோம். தனியாக இதுக்காக எங்களுக்கு ஒலை வைக்கிறது கிடையாது. எது செஞ்சாலுமே விறகடுப்பு மட்டும்தான். வீட்டுக்கு செஞ்சாலும் அதுதான், கடைக்கு செஞ்சாலும் அதுதான். பசின்னு வரவங்களுக்கு இல்லைங்காத உணவு தரணும். விலையும் தரமாக இருக்கணும், சாப்பிட்டாலும் வயிறு நிறையணும், திருப்தியான ஒரு சமையலாக இருக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, சேலம் ரெட்டிப்பட்டி ரோட்டில் இருக்க கோபிகா டிஃபன் சென்டர் அப்படின்ற ஒரு சின்ன ஸ்ட்ரீட் ஃபுட் தாங்க வந்திருக்கேன். இவங்களை பற்றி சொல்லலாம், கிட்டத்தட்ட 17 வருஷமாக இந்த ஹோட்டலில் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு வாசலே வந்து ஒரு சின்ன வண்டி வச்சு ஃபேமிலியாக சேர்ந்து இந்த ஃபுட்டை வந்து செஞ்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட்டாக அவங்க குக் பண்ணுறது எல்லாமே வந்து விறகடுப்பில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா சுட சுட குழிப்பணியாரம், ஆவி பறக்க பறக்க அந்த இட்லி, தோசை வெரைட்டின்னு சொல்லிட்டு சிம்பிளாக 3 ஐட்டத்தை வச்சு இந்த ஏரியாவே கலக்கிட்டு இருக்காங்க. கூடவே வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து கார சட்னி, தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் வந்து தக்காளி சாம்பார் சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. இந்த 3 ஐட்டம் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். ஸோ உள்ள போய்ட்டு இந்த கடை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் பேர் சித்தம்மா. விறகடுப்பில் தான் சித்தமாக செய்கிறோம். ஏன்னா கேஸில் செஞ்ச மக்கள் கொஞ்சம் இதுங்கிறதுக்காக விறகுலேயே எல்லாமே குழம்பு சமையல் எது செஞ்சாலுமே விறகடுப்பு மட்டும்தான். வீட்டுக்கு செஞ்சாலும் அதுதான், கடைக்கு செஞ்சாலும் அதுதான். வீட்டுக்குமே சாப்பாடு செஞ்சாலும் விறகடுப்பு தான். இதனால இது கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். கேஸுங்கிறது நமக்கு தற்காலிகமாக வந்தது தானே. அதெல்லாம் இதுதான் பாரம்பரியமாக இருக்கிறது. காலையில் 5 மணிக்கு பண்ணோமா ரெடி பண்ண ஆரம்பிச்சோமா 7 மணிக்கெலாம் தொடங்கிடுவோம். டிஃபன் காலையில், சாயந்தரம் அதே 6 மணிக்கெலாம் ரெடி ஆகிடும். காலையில் எடுத்துக்கிட்டிங்களாக்கா களி, கேவர் களி, தோசை, பொடி தோசை, முட்டை தோசை, கேரட்டு, இந்த மாதிரி எல்லா ஐட்டங்களும். சாயந்தரம் வந்து பணியாரம், இட்லி, தோசை. தொட்டுக்க வந்து சாம்பார், தக்காளி சாம்பார், புதினா சட்னி, கடல சட்னி. கஸ்டமருங்கிறது எல்லாமே வீட்டில் ஸ்கூலு நேரத்துக்குள்ள ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வாங்குவாங்க, ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்க வாங்குவாங்க. வீட்டில் இருக்கவங்க சமைக்கிறதுக்கு செல்ஃபாக இருந்தால் ஒரு நேரம் வந்து வாங்கிக்குவாங்க. சண்டே அன்னைக்கு டிஷ் எடுத்துக்குவாங்க. டிஷ் எடுத்துகிட்டு மட்டன், சிக்கன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு டிஃபன் வந்து இங்கே வாங்கிக்குவாங்க. அவங்க குழம்பு வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. மட்டன், சிக்கன்னா நம்மக்கிட்ட இந்த சைவ சாம்பார் வேணுன்னா இது வாங்கிக்குவாங்க. சாப்பிட்டு டேஸ்ட்டு நல்லா இருக்கு, நீங்கள் பிடிச்சிருக்கு, இதே டேஸ்ட்டு எப்பயும் போல் இருக்கணும் அப்படிம்பாங்க. அதே டேஸ்ட்டு மாறாமல் அப்படி வச்சுட்டு எதனாலன்ட்டா ஒரு மேஸ்திரி வேலைக்கு போயிட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்ச நாளமாக அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போனதுனால வீட்டில் வந்து என்ன செய்ய போகிறோம், அதனால வீடு ரோட்டோரமாக இருக்குது, ஏதோ ஒன்று இப்படி செய்யலான்னு சொல்லி பச்சி போண்டாவில் ஆரம்பித்து டிஃபனில் வந்து நிற்கிறோம். எனக்கு வந்து எப்படின்னாக்கா பசின்னு வரவங்களுக்கு இல்லைங்காத உணவு தரணும், விலையும் தரமாக இருக்கணும், சாப்பிட்டாலும் வயிறு நிறையணும், திருப்தியான ஒரு சமையலாக இருக்கணும். அதுதான் விலை வந்து 4 இட்லி வாங்கிட்டா 30 ரூபா, 7 பணியாரம் 30 ரூபா, தோசை 4 தோசை 50 ரூபா, களி 35 ரூபா. ஏன்னா நம்ம ஃபுட்டு வந்து எந்த கெமிக்கலும் இல்லாத சுத்தமான தரமாக செய்கிறதுனால எங்கள் குழந்தைங்க இந்த குழந்தைங்கலேருந்து பெரியவங்களையும் நாங்கள் இதுதான் சாப்பிடுவோம். தனியாக இதுக்காக எங்களுக்கு ஒலை வைக்கிறது கிடையாது. காலையில் நைட்டுக்கு எல்லாமே இதுதான். மத்தியானம் ஒரு நேரம் சமைச்சா சமைப்போம், இல்லையா இது இருந்தாலும் சாப்பிட்டு இருந்துக்கும். அதனால சுத்தமாக இருக்கும், வயிற்றுக்கு எந்த கெடுதலும் இல்லை, நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்காக நிறைய மக்கள் விரும்புவாங்க. எல்லாமே கலந்து எல்லாமே சாப்பிட்டுக்குவாங்க. எது எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாமே விரும்பி எல்லாமே அதாவது ஒவ்வொன்று கலந்து சாப்பிட்டுக்குவாங்க. சொந்தமாக மசாலாம் அரைச்சி நாமளே சொந்தமாக செய்கிறது. புதுசாக வரவங்க நம்ம கடையில் வந்து சாப்பிட்டு பார்த்து விரும்பி நல்லா சாப்பிடுங்க. சுவையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. என் பேர் கார்த்திக். நான் இங்கே தான் இந்த ஏரியாவில் தான் இருக்கேன். இங்கே நான் அடிக்கடிக்கு வந்து வாங்குவேன். இங்கே வந்து ஃபுட்டு இட்லி, பணியாரம், தோசை எல்லாமே இருக்கும். நான் மேக்ஸிமம் விரும்பி வாங்குறது இட்லி, பணியாரம் தான். எங்கள் வீட்லேயும் சாப்பிடுவாங்க. அப்படி வீக்லி இல்லைன்னா 2 weeks once twice அப்படி வந்து வாங்கிடுவோம். இங்கே நல்லாயிருக்கும். சட்னி சாம்பார் வைஸும் சரி, இட்லியும் பணியாரமும் எல்லாமே நல்லாயிருக்கும். இங்கே நான் அடிக்கடிக்கு வந்துருக்கேன். அளவுங்க 1 yearக்கு மேலே வந்துட்டுருக்கேன் ரெகுலராகவே. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த அக்கா கடையிலேருந்து சுட சுட வந்து இட்லி 2 பணியாரம் வாங்கியிருக்கேன். கூடவே வந்து அந்த தக்காளி சாம்பார், கார சட்னி அண்டு தேங்காய் சட்னி. இந்த பிளேட்டை பிடிக்க கூட முடியல, நல்லா சுட சுட இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பணியாரம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். பணியாரம் நல்ல ஒரு மீடியம் சைஸ் பணியாரம், நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. ப்ரெஸ் பண்ணும்போது தெரியுது அப்படியே மெத்துன்னு இருக்குது.
கரைஞ்சிருச்சு. பணியாரம் சூப்பராக இருக்குது. மேலே நல்லா கிறிஸ்பியாக வேக வச்சு எடுத்துருக்காங்க. உள்ளே நல்லா சாஃப்டாகவும் கரெக்டாக இருக்குது. அளவான உப்பு, கரெக்டான அந்த புளிப்போடு சேர்த்து பக்காவாக இருக்குது சாப்பிட்றது. சட்னியோட நல்லா இந்த சட்னி சாம்பார் எல்லாத்துலேயும் கலந்து ஒரு பைட் போயிடலாம். ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு தரமான ஒரு பணியாரம் அந்த சட்னி சாம்பாரோட கலந்து சாப்பிட்றது அற்புதமாக இருக்குது. நெக்ஸ்ட் இட்லி அப்படின்னு டேஸ்ட் பண்ணிடலாம். அந்த இட்லியோட சைஸ் எல்லாமே நல்ல பெரிய பெரிய இட்லியாக தான் போட்டிருக்காங்க. ஒரு இட்லி வந்து 7 ரூபா 7,000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நல்ல ஒரு பெரிய இட்லி. ஒரு 2 இட்லி சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். எனக்கு நல்லா சாப்பிட்றவங்க ஒரு 4-5 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த இட்லி பிச்சு அது எல்லாத்துலேயும் கலந்துட்டு தனித்தனியாக சாப்பிட முடியாது. எல்லாத்துலேயும் அப்படியே கலந்து டேஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா அதுவே கலந்துருச்சு. அவ்வளோதான், கரைஞ்சிடுச்சு. அட்டகாசமாக இருக்குது இட்லி. திரும்ப ஒரு பைட் போயிடுறேன். ஃபஸ்ட்டு அது சாம்பார் சட்னி எல்லாத்துலேயும் கலந்து அடிக்கும்போது அப்படியே கரைஞ்சி ஓடுது. உள்ளே வச்சாலும் அவ்வளோதான், முடிஞ்சு சோறு. நல்லா பெரிய இட்லியாக இருக்கேன்னு பார்த்தேன். பட் ஆனால் கரையுது. நல்ல வாயில் வச்சோன்னா அப்படியே கரைஞ்சி ஓடுது. அந்த சட்னி சாம்பாரோட சாப்பிட்றது அற்புதமாக இருக்குது. சிம்பிளாக ரொம்ப ஆர்ப்பாட்டம்லாம் இல்லை. நார்மலாக நம்ம வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்கும் இந்த மாதிரி மசாலாஸ்லாம் ரொம்ப காரசாரமாலாம் இல்லாமல் கரெக்டாக போட்டு அளவாக போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. மஸ்ட் ட்ரை இட்லி அண்டு பணியாரம். நெக்ஸ்ட் தோசை ஒன்று சொல்லியிருக்கேன், அதையும் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு தோசை வாங்கியிருக்கேன். தோசையுமே வந்து ஒரு நார்மலாக வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்கும், நார்மலாக ஒரு மீடியம் சைஸ் தோசை வீட்டில் வந்து கல்லில் தோசை சுட்டு கொடுத்தா எப்படி இருக்கும் அதே மாதிரியான ஒரு நார்மல் கல் தோசை. ஸோ அதை எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணிடலாம். இதுவும் வந்து சட்னி சாம்பார் எல்லாத்தையும் கலந்து அப்படியே எடுத்து ஆஹா பக்குவமாக போட்டு பக்காவாக எடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. இந்த சாம்பார் சட்னி காம்பினேஷனோட அட்டகாசமாக இருக்குது. தோசை வெரியன் நான் ஆக்சுவலாக எனக்கு தோசைலாம் ரொம்ப பிடிக்கும். இட்லியை விட எனக்கு தோசை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது கூட காம்பினேஷன் கறி குழம்பு எது கொடுத்தாலும் தொட்டு சாப்பிட்ருவேன். இந்த காம்பினேஷன் அதாவது சாம்பார் சட்னி கார சட்னி எல்லாத்தையும் கலந்து இந்த தோசையோட சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. என்னால் தனித்தனியாக டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்ல முடியல, ஏன்னா பிளேட்டில் கலந்துருச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா தனித்தனியாக ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிம்பிளான ஒரு நல்ல ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி நைட் டின்னராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். இந்த கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.